Part number 8 of CPC. Reference, review and revision. மேலாய்வு, மறு ஆய்வு, சீராய்வு. இந்த வார்த்தைகளை பாருங்க. சில நேரங்கள்ல எக்ஸாம் ஹால்ல நமக்கு ஒரு கன்ஃபியூஸ் வரும். ரெஃபரன்ஸ்னா என்ன, மேல் ஆய்வு, ரிவ்யூனா என்ன, மறு ஆய்வு, ரிவிஷன்னா என்ன, சீராய்வு. Section 113 of CPC is clearly says that reference to High Court, உயர் நீதிமன்றத்திற்கு மேலாய்வு செய்வதற்காக அந்த கேஸ் பண்டலை அப்படியே அனுப்புவாங்க. ஒரு வழக்கை விசாரணை செய்கிற உரிமையல் நீதிமன்றம் அந்த வழக்கில் சட்டம் சார்ந்த ஒரு பொருள் விளக்கம் தேவைப்படுகிறது. அந்த வழக்கிற்கு எவ்வாறு தீர்ப்பு எழுத வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் அந்த வழக்கை விசாரணை செய்த நீதிபதி தன்னுடைய கருத்தையும் எழுதி உயர் நீதிமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும். உயர் நீதிமன்றம் அதை முழுமையாக ஆய்வு செய்த பிறகு, பரிசீலனை செய்த பிறகு தனது கருத்தை உயர் நீதிமன்றம் அனுப்புவாங்க. உயர் நீதிமன்றம் எந்த கருத்தை சொல்லுகிறார்களோ அந்த கருத்தை தான் தீர்ப்பாக வழங்க வேண்டும். சில நேரங்கள்ல இந்த ரிவ்யூ பெட்டிஷன் நீங்க எங்க போடுவீங்கன்ற ஒரு கொஸ்டின் வரும். ரெஃபரன்ஸ் பொறுத்தவரை ஹைகோர்ட்டுக்கு அனுப்புறாங்கன்னா ஹைகோர்ட் அதை பரிசீலனை செய்து அதன்படி அவங்களுடைய கருத்தை திரும்ப அந்த நீதிமன்றத்துக்கு அனுப்புவாங்க, விசாரணை நீதிமன்றத்துக்கு. அந்த விசாரணை நீதிமன்றம் அதை தீர்ப்பாக வெளியிடுவார்கள். அண்டர் செக்ஷன் 114 பொறுத்தவரை மறு ஆய்வு, ரிவ்யூ. ரிவ்யூ பெட்டிஷன் எங்க போட முடியும்? அதே நீதிமன்றத்துல போட முடியும். அடுத்தது அண்டர் செக்ஷன் 115 சீராய்வு. ஒரு மேல்முறையீடு செய்ய முடியாத வழக்கில் உயர் நீதிமன்றம் சீராய்வு மனுவை ஏற்கலாம். நாம் பல தீர்ப்புகளோடு இதற்கு முன்பாக பார்த்து விட்டோம். பார்ட் நம்பர் 9 நீதித்துறை ஆணையர் ஒருவரினுடைய நீதிமன்றம் அல்லாத உயர் நீதிமன்றங்கள் பொறுத்த ஒரு சிறப்பு வகைமுறைகள். ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு ஹை கோர்ட்ஸ் not being the court of a judicial commissioner. செக்ஷன் 116 பொறுத்தவரை ஒரு சில உயர் நீதிமன்றங்களுக்கு மட்டுமே இந்த பகுதி பொருந்தும். Part to apply only to certain high courts. இந்த பகுதி நீதித்துறை ஆணையர் ஒருவருடைய நீதிமன்றம் அல்லாத நீதிமன்றங்களுக்கு மட்டுமே பொருந்தும். நீதித்துறை ஆணையர் ஒருவரின் நீதிமன்றம் அல்லாத ஒரு நீதிமன்றங்களுக்கு ஆன செக்ஷன் 1 உயர் நீதிமன்றங்களுக்கு இந்த சட்டம் பொருந்துதல். அப்ளிகேஷன் ஆஃப் கோட் டு ஹை கோர்ட்ஸ் இந்த பகுதியில் அல்லது பகுதி 10 பார்ட் 10 அதில் உள்ள விதிகளில் வகை செய்யப்பட்ட பார்ட் 10 உள்ள விதிகளில் வகை செய்யப்பட்டுள்ளது இல்லாமல், அப்ப பார்ட் 10 என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அது இல்லாமல் இந்த சட்டம் உயர் நீதிமன்றங்களுக்கு பொருந்தும். பார்ட் நம்ம 9 பார்த்திருக்கிறோம். பார்ட் 10 எதை பற்றி பேசுகிறது? 121 பேசுகிற அது பொருள் தனியா விதிகளே இருக்கிறது. அதனால்தான் பார்ட் 10 பொருந்தாது. பார்ட் 10 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வகை செய்யப்பட்ட விஷயங்கள் இந்த சட்டம் உயர் நீதிமன்றங்களுக்கு பொருந்தாது. ஏன் என்று சொன்னால் உயர் நீதிமன்றத்துக்கு என்று தனியாக ஒரு ரூலே இருக்கு. ஹைகோர்ட் ரூல்ஸ் தனியா இருக்கு. சிபிசில பார்ட் 10 சொல்லியிருக்காங்க பாருங்க, இந்த விதிகள் பொருந்தாது ஹைகோர்ட்டுக்கு. இதுதான் அண்டர் செக்ஷன் 117 117. அண்டர் செக்ஷன் 118 செலவு தொகைகளை நிர்ணயிப்பதற்கு முன்பு தீர்ப்பாணையை நிறைவேற்றுதல். எக்ஸிகியூஷன் ஆஃப் டிகிரி பிஃபோர் அசர்டைன்மெண்ட் ஆஃப் காஸ்ட்ஸ். ஒரு வழக்கு சம்பந்தமாக உரிமை வழக்கு அதனுடைய ஆள்வரை அதிகார எல்லை ஒரிஜினல் சிவில் ஜூரிஸ்டிக்ஷன் அதை செலுத்தி பிறப்பித்த ஒரு தீர்ப்பாணையை அந்த உரிமை வழக்கில் செலவு செய்ய எவ்வளவு செலவு செய்திருக்கிறார்களோ அந்த தொகையை நிர்ணயிப்பதற்கு முன்பாக இந்த ஜட்ஜ்மெண்ட் இந்த டிகிரியை எக்ஸிக்யூட் பண்ணுவது அவசியம் என்று நீதிமன்றம் கருதுகின்ற பொழுது காஸ்ட பற்றி கோர்ட் சிந்திக்க மாட்டாங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியும் அவ்வளவு சீக்கிரம் இதை எக்ஸிக்யூட் பண்ணி அவனை நிறைவேற்றி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த நிறைவேற்றுவதற்கு உயர் நீதிமன்றம் ஒரு ஆர்டரை பிறப்பிப்பாங்க. அப்ப தீர்ப்பாணையானது எந்த அளவு செலவு தொகை சம்பந்தப்பட்டதாக இருக்கிறதோ அந்த அளவை பொறுத்த வரையில் செலவு தொகை நிர்ணயிக்கப்பட்ட பிறகு கூடிய விரைவில் எந்த தீர்ப்பானை நிறைவேற்ற உயர்நீதிமன்றம்
உத்தரவிடலாம். சில நேரங்களில் ரொம்ப எமர்ஜென்சி சிச்சுவேஷன் இருக்கும். இந்த மாதிரி நேரத்துல நீங்க காஸ்ட பத்தி கோர்ட்டு கண்டுக்க மாட்டாங்க. அப்ப என்ன செய்யணுங்க? முதல்ல டிகிரியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும், இது அவசியமானது. அப்ப டிகிரியை எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. அதன் பிறகுதான் எந்த அளவு அந்த வழக்கிற்கு செலவினங்கள் ஏற்பட்டிருக்கிறதோ அந்த செலவு தொகை சம்பந்தமாக அதை பொறுத்தவரையில் அந்த செலவு தொகை நிர்ணயிக்கப்பட்ட பின்னர் கூடிய விரைவில் அந்த தீர்ப்பானை நிறைவேற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிடலாம். 2 பார்ட் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் சீக்கிரமா நிறைவேற்றின அவசியமா இருக்குது. அப்ப காஸ்ட பார்க்க மாட்டாங்க கோர்ட்டு, முதல்ல எக்ஸிகியூஷன் ஆர்டர் தான் பாஸ் பண்ணுவாங்க. செகண்ட் பார்ட்ல ஒரு தீர்ப்பானை கொடுத்திருக்காங்க டிகிரி, அது எந்த அளவுக்கு செலவு நடந்திருக்கோ, அந்த வழக்குக்கு எவ்வளவு செலவு செய்யப்பட்டதோ அதை பொறுத்த வரையில் செலவு தொகை நிர்ணயிக்கப்பட்ட பிறகு கூடிய விரைவில் அந்த தீர்ப்பானை நிறைவேற்றுவாங்க. அதை நிறைவேற்றுவதற்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிடும். அண்டர் செக்ஷன் 119 அதிகாரம் அளிக்கப்படாத நபர்கள் நீதிமன்றத்தில் பேசுதல். அப்ப அன்ஆத்தரைஸ்டு பர்சன் நாட் டு அட்ரஸ் கோர்ட், அதிகாரம் அளிக்கப்படாத நபர்கள் நீதிமன்றத்தில் பேசக்கூடாது. அப்ப இந்த சட்டத்தில் எதுவும் சரி, நீதிமன்றம் அசல் உரிமை வழக்கு அதிகார வரம்பை செலுத்துகையில் ஒருவர் சார்பாக நீதிமன்றத்தில் பேசவோ அல்லது சாட்சிகளை விசாரிக்கவோ ஒருவருக்கு உயர் நீதிமன்றம் தனது பட்டயத்தால் சார்ட்டர் வழங்கப்பட்ட அதிகாரத்தை செலுத்தி அவருக்கு அவ்வாறு செய்வதற்கு அதிகாரம் அளிக்கலாம். இது வழக்குரைஞர்கள், வக்கீல்கள், அட்டார்னிகள் சம்பந்தமாக விதிகள் செய்ய உயர் நீதிமன்றத்திற்குரிய அதிகாரத்தை தடை செய்வதாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. செக்ஷன் 119 பொறுத்தவரை அதிகாரம் அளிக்கப்படாத நபர்கள் நீதிமன்றத்தில் பேசவே கூடாது. அப்ப இந்த சட்டத்தில் எதுவும் நீதிமன்றம் தனது அதிகார அசல் உரிமை வழக்கு அதிகார வரம்பை செலுத்தும் பட்சத்தில் ஒருவர் சார்பாக நீதிமன்றத்தில் பேசவோ சாட்சிகளை விசாரணை செய்வதோ ஒருவருக்கு உயர் நீதிமன்றம் தனது பட்டயத்தால் வழங்கப்பட்ட அதிகாரத்தை செலுத்தி அவருக்கு அவ்வாறு செய்வதற்கு அதிகாரம் அளிக்கலாம். இது வழக்கறிஞர்கள், வக்கீல், அட்டர்னி சம்பந்தமான விதிகள் செய்ய உயர் நீதிமன்றத்துக்குரிய அதிகாரத்தை தடை செய்வதாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. அப்ப சார்ட்டர்ட் ஆக்ட் படி அதிகாரத்தை உயர் நீதிமன்றம் ஒருவருக்கு கொடுக்க முடியும். அண்டர் செக்ஷன் 120 உயர் நீதிமன்றம் அசல் உரிமை வழக்கு அதிகார வரம்பை செலுத்துகையில் அதற்கு பொருந்தாதவைகள் எவை? அப்ப உயர் நீதிமன்றம் அதனுடைய உரிமை வழக்கு அதிகார வரம்பை செலுத்தும் பட்சத்தில் செக்ஷன் 16, 17, 20 ஆகிய உயர் நீதிமன்றத்துக்கு பொருந்தாது. ஜூரிஸ்டிக்ஷன் அங்க பொருந்தாது. அதுதான் இங்க சொல்றாங்க. ஏன் என்று சொன்னால் உயர் நீதிமன்றத்துக்குன்னு தனியாக ஒரிஜினல் சிவில் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கிறது. அந்த ஒரிஜினல் சிவில் ஜூரிஸ்டிக்ஷனை பொறுத்தவரை தனியாக இருக்கும் பட்சத்தில் இது பொருந்தாது. செக்ஷன் 16 சப்ஜெக்ட் மேட்டர் அமைந்துள்ள இடத்தில் உரிமை வழக்குகள் தொடுக்கப்படுதல் வேண்டும். ஹைகோர்ட்ல எங்க சப்ஜெக்ட் மேட்டர் வரும், அப்ப இது பொருந்தாது. செக்ஷன் 17 வெவ்வேறு நீதிமன்றங்களின் அதிகார வரம்பிற்குள் அமைந்துள்ள அசையா சொத்துக்களுக்கான உரிமை வழக்குகள். 2-3 கோர்ட்ல ஒரு சொத்து வாங்கி போட்டிருப்பாரு. எடுத்துக்காட்டு திண்டிவனம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரின்னு. அப்ப 4 ஜூரிஸ்டிக்ஷன்ல அந்த சொத்துக்கள், வழக்கு சொத்துக்கள் வருகின்ற பொழுது அதுவும் உயர் நீதிமன்றத்துக்கு பொருந்தாது. செக்ஷன் 20 பொறுத்தவரை பார்ட் நம்பர் 10 அண்டர் செக்ஷன் 121 ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் இருக்குது. அந்த முதல் இணைப்பு பட்டியலில் உள்ள விதிகளின் செயல்பாடு, எஃபெக்ட் ஆஃப் ரூல்ஸ் இன் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல், இதையெல்லாம் நீதிமன்ற தேர்வுக்கு கேள்வியை கேட்க மாட்டாங்க, ஒரு வரி செய்திகளா பார்த்து விடலாம். அப்ப எஃபெக்ட் ஆஃப் ரூல்ஸ் இன் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் இந்த பகுதியின் வகைமுறைகளின் படி ரத்து செய்யப்படுகிற அல்லது மாற்றப்படுகிற. அப்ப இந்த பார்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, இதுல என்ன வகைப்படுத்திருக்காங்க, அதன்படி ரத்து செய்யலாம் அல்லது மாற்றி வைக்கலாம், ஆல்டர் பண்ணலாம். அப்ப மாற்றப்படுகிற வரையில் முதலாவது இணைப்பு பட்டியலில் உள்ள விதிகள் இந்த சட்டத்தின் மூல வாசகத்தில் ஏற்றப்பட்டதை போன்றே அதே விளைவை கொண்டிருக்கும். ஒரிஜினலா அந்த சட்டத்துல என்ன சொல்லப்பட்டிருக்காங்களோ, எனாக்ட் பண்ணிருக்காங்களோ, அதுக்கு என்ன பவர் இருக்கிறதோ, என்ன எவிடன்ஸ் வேல்யூ இருக்கிறதோ, என்ன லீகல் வேல்யூ இருக்கிறதோ அதே வேல்யூ இருக்கும். முதலாவது இணைப்பு பட்டியலில் உள்ள விதிகளை பொறுத்தவரை
ஒரிஜினலா இந்த ஆக்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அதே லீகல் வேல்யூ அதற்கும் இருக்கும். செக்ஷன் 122 விதிகள் செய்வதற்கு ஒரு சில உயர் நீதிமன்றத்துக்குள்ள அதிகாரம், பவர் ஆஃப் சர்டன் ஹை கோர்ட்ஸ் டு மேக் ரூல்ஸ். அப்ப நீதித்துறை ஆணையர் ஒருவரினுடைய நீதிமன்றம் இல்லாத ஒரு உயர் நீதிமன்றம், நீதித்துறை ஆணையர் ஒருவரின் நீதிமன்றம் இல்லாத ஒரு ஹைகோர்ட் அவ்வப்போது ஒரு முன்னறிவிப்பு செய்த பிறகு அவற்றின் சொந்த நடைமுறைகளையும் அவற்றின் கண்காணிப்பு உட்பட உரிமை வழக்கு விசாரணை முறை நீதிமன்றங்களின் நடைமுறையும் முறைப்படுத்தும் வகையில் விதிகளை ஏற்ற முடியும். அப்ப கோர்ட் எப்படி இருக்கணும்? ஒரு நீதித்துறை ஆணையர் ஒருவருடைய நீதிமன்றமாக இருக்கக்கூடாது, அது இல்லாத ஒரு உயர் நீதிமன்றமாக இருக்கணும். நீதித்துறை ஆணையர் இல்லாத நீதிமன்றம். அந்த ஹைகோர்ட் அப்போதைக்கு அப்போது ஃப்ரம் டைம் டு டைம் ஒரு முன்னறிவிப்பு கொடுத்து விட்டு ஹைகோர்ட் தனது சொந்த நடைமுறைகளை, ஓன் ப்ரொசீஜரை, அவற்றின் மானிட்டரிங் பவர், சூப்பரிண்டெண்டன்ஸ் பவர், கண்காணிப்பு உட்பட உரிமை வழக்கு விசாரணை முறை நீதிமன்றங்களின் நடைமுறையை முறைப்படுத்தும் வகையில் விதிகளை ஏற்ற முடியும். அப்ப ரூல்ஸ் இங்கதான் ஃப்ரேம் பண்றாங்க பாருங்க. சிவில் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் அண்டர் செக்ஷன் 122. அப்ப இணைப்பு பட்டியலில் உள்ள விதிகள் எல்லாவற்றையும் அல்லது அவற்றில் எதையும் ரத்து செய்யலாம், அல்லது மாற்றலாம், அல்லது கூட்டலாம், கேன்சல் பண்ணலாம், அல்லது ஆல்டர் பண்ணலாம், அல்லது ஆட் பண்ணலாம். அப்ப தனிப்பட்ட வழக்கு மூலம் இண்டிபெண்டன்ட் காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஒவ்வொரு ட்ரக் உரிமையாளரும் சரக்குகளை ஏற்றி செல்வதற்காக அதனை பயன்படுத்துவதால் அவர்கள் வரியை செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறார். அதனால் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட வழக்கு மூலம் உள்ளது. இதை சொன்ன வழக்கு ஜி தமாக்கர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் சத்தீஸ்கர். ஜி தமாக்கர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் சத்தீஸ்கர், ஏஐஆர் 2008 சத்தீஸ்கர், பேஜ் நம்பர் 33. ஏஐஆர் 2008 சத்தீஸ்கர், பேஜ் நம்பர் 33. அண்டர் செக்ஷன் 123 ஒரு சில மாநிலங்களில் விதி குழுக்களை அமைத்தல், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ரூல்ஸ் கமிட்டிஸ் இன் சர்டன் ஸ்டேட்ஸ். செக்ஷன் 122 பொறுத்தவரை 122வது பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள உயர் நீதிமன்றங்கள் ஒவ்வொன்றும் அமர்கின்ற வழக்கமான இடத்துள்ள நகரத்தில் ஒரு விதி குழு ஒன்றை ஏற்படுத்த வேண்டும். ஹைகோர்ட் சிட்டிங் நார்மலா எங்க இருப்பாங்களோ அங்கே ஒரு விதி குழு ஒன்றை ஏற்படுத்த வேண்டும், ஒரு ரூல் மேக்கிங் கமிட்டி. அத்தகைய குழு ஒவ்வொன்றும் அதில் எத்தனை நபர்கள் எங்கெங்கே இருப்பார்கள், எந்த நகரத்தில் அத்தகைய குழு அமைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நகரத்தில் நிறுவப்பட்டுள்ள உயர் நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் அதில் இருக்க வேண்டும். அந்த கமிட்டியில் அவர்களில் ஒருவராவது மாவட்ட நீதிபதியாக அல்லது கோட்ட நீதிபதியாக 3 ஆண்டுகளுக்கு பணி செய்தவராக இருக்க வேண்டும். 3 ஜட்ஜி, ஹைகோர்ட் ஜட்ஜி, அந்த 3 பேர்ல ஒருத்தர் டிஜேவா இருந்திருக்கணும். குறைஞ்சது 3 ஆண்டுகளுக்கு அவர் டிஜேவாக பணி செய்திருக்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 123 சப்செக்ஷன் 2 கிளாஸ் பி 2 வழக்கறிஞர்கள் இடம்பெற்றிருக்க வேண்டும். கிளாஸ் சி ஓர் உயர் நீதிமன்றத்துக்கு கீழுள்ள உரிமையில் நீதிமன்றத்தின் நீதிபதி ஒருவர் இருக்க வேண்டும். ஹைகோர்ட் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு சிவில் கோர்ட்டினுடைய ஜட்ஜி இருக்கணும். 6 மெம்பர் இருக்கிறாங்க. 3 உயர் நீதிமன்ற நீதிபதிகள், அதில் ஒருவர் டிஜேவாக 3 வருஷம் பணிபுரிந்திருக்க வேண்டும். கிளாஸ் பி ல சொல்றாங்க 2 வக்கீல் இருக்கணும். 3, 2, 5. அதன் பிறகு ஒரு உயர் நீதிமன்றத்துக்கு கீழே உள்ள உரிமையில் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஒருவர் இருக்க வேண்டும். அப்ப 6 பேர் அந்த கமிட்டியில் இருப்பாங்க சார். ஆனா செக்ஷன் 123 சப்செக்ஷன் 3 ல சொல்றாங்க ஒவ்வொரு குழுவின் உறுப்பினர்களும் உயர் நீதிமன்றத்தால் நியமிக்கப்படுதல் வேண்டும். அவர்களில் ஒருவரை தலைவராக இருக்கும்படி உயர் நீதிமன்றமே பெயர் குறிப்பிடுதல் வேண்டும். இந்த 6 பேரை நியமனம் செய்வது ஹைகோர்ட். அதுக்கு இந்த 6 பேர்ல யார் சேர்பர்சன் சொல்லி அவங்க பேரை வெளியீடு செய்வதும் ஹைகோர்ட். சப்செக்ஷன் 4 ல சொல்றாங்க அந்த குழுவின் உறுப்பினர் ஒவ்வொருவரும் உயர்நீதிமன்றம் குறிப்பிட்ட கால அளவிற்கு அவங்க பதவி இருப்பாங்க. அவங்க டென்யூரை பொறுத்தவரை பிளஷர் ஆஃப் தி ஹைகோர்ட், அவ்வளவுதான். விதிக்குழுவின் உறுப்பினர் ஓய்வு பெறுகின்ற பொழுது அல்லது பதவி விலகின்ற பொழுது அல்லது இறந்து விடுகின்ற பொழுது அல்லது எந்த மாநிலத்தில் அந்த விதிக்குழு அமைக்கப்பட்டதோ அந்த மாநிலத்தினுடைய குடியிருப்பு அந்த உறுப்பினருக்கு இல்லாத போகின்ற பொழுது அந்த குழுவினுடைய உறுப்பினராக
செயலாற்ற திறனற்றவராகின்ற பொழுது இன்கேபபிள் பர்சன் ஆவாரு. அப்ப அவருக்கு பதிலாக உயர்நீதிமன்றம் வேறு ஒரு நபரை உறுப்பினராக இருக்கும்படி செய்யலாம். ஒன்று இறந்து போகணும், இல்ல டிரான்ஸ்பர், இல்ல அவரே விஆர்எஸ் கொடுத்துருவாரு, இல்ல அவர் இன்சைன் பர்சனா மாறிட்டாரு. அப்ப ஹைகோர்ட் வேற ஒரு நபரை என்ன பண்ணுவாங்க, அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இதுதான் சப்செக்ஷன் 4. சப்செக்ஷன் 5ல அந்த விதிக்குழு ஒவ்வொன்றிற்கும் ஒரு செயலாளர் இருப்பார். அவரும் ஹைகோர்ட்டால் தான் அப்பாயிண்ட் பண்றாங்க. அவர் மாநில அரசாங்கத்தால் இதற்கென வகை செய்யப்படக்கூடிய ஊதியத்தை அவர் பெறுவார். கன்சாலிடேட்டட் ஃபண்ட் தான் அவருக்கும் கொடுப்பாங்க. இதுல தமிழ்நாடு அரசு திருத்தம் கொண்டு வர்றாங்க. ஆனா செக்ஷன் 123 சப்செக்ஷன் 2 கிளாஸ் A கிளாஸ் B ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 2 வழக்கறிஞர்கள் என்ற சொற்களுக்கு பதிலாக 3 வழக்கறிஞர்கள். மெட்ராஸ் என்ற சொல் நீக்கப்பட்டது. உரிமையில் விசாரணை முறை தமிழ்நாடு திருத்த சட்டம் 1970 சொல்றாங்க. 10/6/1970 இருந்து. அப்ப அந்த கமிட்டியில எத்தனை பேர் அதிகபட்சம் இருப்பாங்க? 7 மெம்பர், 3 ஹைகோர்ட் ஜட்ஜி, அதுல ஒரு ஜட்ஜி வந்து டிஜேவா 3 வருஷம் பணிபுரிந்திருக்க வேண்டும். 2 வழக்கறிஞர் என்பதற்கு பதிலாக 3 வழக்கறிஞர்கள். இப்பொழுது ஒரு உயர் நீதிமன்றத்துக்கு கீழே இருக்கக்கூடிய உரிமையில் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஒருவர் இருக்க வேண்டும். எனவே 7 உறுப்பினர்கள் இவர்களை நியமனம் செய்வதும் அது ஹைகோர்ட். இதுல யாராவது இறந்து போயிட்டா அல்லது டிரான்ஸ்பர் ஆகிவிட்டாலோ, விஆர்எஸ் கொடுத்து விட்டாலோ, அல்லது இன்சைனாக மாறிவிட்டாலோ உயர் நீதிமன்றம் வேற ஒரு நபரை நியமிப்பாங்க. இந்த குழு ஒவ்வொன்றுக்கும் ஒரு செக்ரட்டரி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவருக்கு சம்பளத்தை பொறுத்தவரை மாநில அரசாங்கத்தால் இதற்காக வகை செய்யப்படக்கூடிய ஊதியத்தை தான் அவர் பெறுவார். செக்ஷன் 124 உயர் நீதிமன்ற குழு அறிக்கை செய்தல் வேண்டும். கமிட்டி டு ரிப்போர்ட் டு ஹைகோர்ட். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல உள்ள விதிகளை ரத்து செய்வதற்கு, மாற்றுவதற்கு, அல்லது விதிகளை சேர்ப்பதற்கு, அல்லது புதிய விதிகளை செய்வதற்கான உத்தேச திட்டம் இருந்தால் இந்த விதிக்குழு உயர் நீதிமன்றத்திற்கு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். ஆனா செக்ஷன் 122வது பிரிவின்படி விதிகளை செய்யும் முன் நீதிமன்றம் அத்தகைய அறிக்கையை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளும். சிவில் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் அண்டர் செக்ஷன் 122 சிபிசி அதன்படிதான் பண்ணுவாங்க. இது மட்டும் கிடையாது, ஆர்டர் நம்பர் 52ல தான் இந்த விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. அண்டர் செக்ஷன் 125 ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல உள்ள விதிகளை வந்து ரத்து பண்ணலாம், அல்லது மாற்றி அமைக்கலாம், அல்லது புதிய விதிகளை எனாக்ட் பண்ண முடியும். அப்படி புதிய விதிகள் ஏதாவது இயற்றுவதற்கு திட்டம் இருந்தால் அந்த விதிக்குழு உயர் நீதிமன்றத்துக்கு அறிக்கை தாக்கல் செய்யணும். உயர் நீதிமன்றம் அதை பரிசீலனை செய்வாங்க. செக்ஷன் 125 பொறுத்தவரை பிற உயர் நீதிமன்றங்களுக்கு விதிகள் செய்வதற்குள்ள அதிகாரம், பவர் ஆஃப் அதர் ஹைகோர்ட்ஸ் டு மேக் ரூல்ஸ் அண்டர் செக்ஷன் 100. பிற உயர் நீதிமன்றங்கள் அந்த பிரிவினால் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை மாநில அரசாங்கம் நிர்ணயிக்கலாம். அப்ப மாநில அரசாங்கம் நிர்ணயிக்கின்ற பொழுது அந்த முறையிலும் நிபந்தனைக்கு உட்பட்டு தான் செலுத்த முடியும். மற்ற உயர் நீதிமன்றங்களுக்கு விதிகள் செய்வதற்கான அதிகாரத்தை பொறுத்தவரை மாநில அரசாங்கம் தான் நிர்ணயிக்க முடியும். இதுல ஒரு ப்ரொவிஷன் சொல்றாங்க, அத்தகைய உயர் நீதிமன்றம் முன்னதாக அறிவிப்பு செய்த பிறகு வேறு வேறு உயர் நீதிமன்றத்தால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய விதிகளை தன் அதிகார வரம்பின் வட்டார எல்லைக்குள் நீட்டுவிக்கும் ஒரு விதியையும் செய்ய முடியும். வேற ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க, எனவே அதன் அடிப்படையில நம்ம தமிழ்நாட்டுல இந்த விதிகளை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு செய்ய முடியும். நாகர்கோயில் இருக்கிறவரு கேரளாவில் உள்ள ஒரு நபர் மீது, திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மீது சிவில் சூட் போடுறாரு, சம்மனை எப்படி அனுப்ப முடியும்? அப்ப மெட்ராஸ் ஹைகோர்ட் உருவாக்கிய சிவில் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் ஃபாலோ பண்ண வேண்டுமா, அல்லது கேரளா ஹைகோர்ட் உருவாக்கிய சிவில் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸை ஃபாலோ பண்ண வேண்டுமா என்று சொன்னால் கேரளா ஹைகோர்ட் இயற்றிய அந்த சிவில் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸை தான் ஃபாலோ பண்ணணும். அப்ப ரூல் மேக்கிங் பவர் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் கேரளா ஹைகோர்ட். அப்ப தமிழ்நாடு ஹைகோர்ட்டுடைய ரூல் பண்ணிருக்காங்க, இந்த ரூலை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா? முடியாது. சம்மன் பண்றாரு திருவனந்தபுரம், அங்க டிஃபெண்டன்ட் இருக்காரு, பிரதிவாதி, வாதி நாகர்கோயில் இருக்காரு. நாகர்கோயிலுக்கும் திருவனந்தபுரத்துக்கும் கொஞ்சம் தூரம் தான், ஆனா 2 மாநிலங்கள். நாகர்கோயில் இருக்கிறவர் சிவில் சூட் போடுறாரு, எதிர்பார்த்தி வந்து திருவனந்தபுரத்துல இருக்காரு. எந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண வேண்டும்? கேரளா ஹைகோர்ட்டுடைய ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அண்டர் செக்ஷன் 126 ரூல்ஸ்
டு பி சப்ஜெக்ட் டு அப்ரூவல். விதிகள் ஒப்புதல் அளிப்பதற்கு உட்பட்டது. அந்த விதிகள் ஒப்புதல் அளிப்பதற்கு எது உட்பட்டு இருக்கிறது? இதுக்கு முன்பாக பார்த்த வகைமுறைகளின்படி செய்யப்பட்ட விதிகள். அந்த ரூல் மேக் பண்ணிருக்காங்க. எந்த நீதிமன்றத்தின் நடைமுறையை அந்த விதிகள் முறைப்படுத்துகின்றனவோ அந்த நீதிமன்றம் அமைந்திருக்கிற மாநில அரசாங்கத்தின் முன் ஒப்புதல் அளிப்புக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். அப்ப ரூல் மேக் பண்றீங்கன்னு சொன்னா எந்த நீதிமன்றமோ அந்த நீதிமன்றம் எந்த கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கிறதோ அந்த கவர்மெண்ட் கிட்ட நீங்க ப்ரீவியஸ் சாங்ஷன் வாங்கணும் சார். ப்ரீவியஸ் சாங்ஷன் வாங்கப்பட்ட பிறகுதான் உங்களுக்கு இந்த விதிகள் ஒப்புதல் அளிப்புக்கு வழிவகை ஏற்படும். அப்ப ரூல்ஸ் டு பி சப்ஜெக்ட் டு அப்ரூவலை பொறுத்தவரை எந்த மாநிலமோ அந்த மாநிலம் முன் ஒப்புதல் அளிக்க வேண்டும், ப்ரீவியஸ் சாங்ஷன் கொடுக்க வேண்டும். அப்ப previous sanction is to be given by the concerned state. Under section 127, publication to rules, விதிகளை வெளியிடுதல். அப்ப ஒப்புதல் அளிச்சிட்டாங்க, previous sanction கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட். அப்ப விதிகளை அதிகாரப்பூர்வமான அரசு இல்ல கவர்மெண்ட்டுடைய கெசட். அப்ப கெசட்டை பொறுத்தவரை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்று ஒரு கெசட் இருக்கிறது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்று ஒரு கெசட் இருக்கிறது, டிஸ்ட்ரிக்ட்டுக்கு என்று ஒரு கெசட் இருக்கிறது. உள்ளூர் விடுமுறை என்று சொன்னால் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் டிஸ்ட்ரிக்ட் கெசட்ல தான் வெளியிடணும், மாவட்ட அரசு இதழில். அதை போல மாநில அரசு இதழ் இருக்கிறது, மத்திய அரசாங்கத்துக்கு என்று அரசு இதழ் இருக்கிறது. அப்ப சாங்ஷன் கவர்மெண்ட் கிட்ட வாங்கிட்டீங்க, ஒப்புதல் அளிக்கப்பட்ட விதிகளை அதிகாரப்பூர்வமான அரசு இதழில் வெளியிடுதல் வேண்டும். அப்ப வெளியிடப்பட்ட தேதியிலிருந்து தான் அது குறித்துரைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தேதியிலிருந்து எந்த உயர் நீதிமன்றமானது அவற்றை செய்ததோ அந்த உயர் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பின் வட்டார எல்லைக்குள் முதலாவது இணைப்பு பட்டியலில் அவை அடங்கி இருந்ததை போன்றுதான் அதனுடைய சட்ட வலிமை செயல்படும். Under section 128, எதை பொறுத்து விதிகளை ஏற்றலாம்? Matters for which rules may provide. இது எல்லாமே சார் உங்களுக்கு எக்ஸாம்க்கு கேட்க போறது கிடையாது. அதனால்தான் பல செக்ஷனை நான் ஸ்கிப் பண்ணிட்டு போனேன். இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா இதுவரை கேள்வி வந்ததே கிடையாது. அண்டர் செக்ஷன் 128, எதனை பொறுத்து விதிகளை ஏற்றலாம் என்பது மேட்டர்ஸ் ஃபார் விச் ரூல்ஸ் மே ப்ரொவைட். இந்த சட்டத்தின் முக்கிய பகுதியில் இருக்கக்கூடிய வகைமுறைகளுக்கு ஏற்றப்படும் விதிகள் முரணாக இருக்கக்கூடாது, ஆனால் அதற்கு உட்பட்டு ஒரு உரிமையில் நீதிமன்றங்களின் நடைமுறைகள் சம்பந்தமாக விதிகளை ஏற்றலாம். அப்ப உரிமையில் நீதிமன்றங்களுடைய நடைமுறைகள் சம்பந்தமாக விதிகளை ஏற்ற முடியும். 122 சிபிசி படிக்கின்ற பொழுது 128 சப்செக்ஷன் 1ஐயும் இணைத்து பார்க்க வேண்டும். குறிப்பாக சப்செக்ஷன் 1 அந்த உட்பிரிவினால் வழங்கப்பட்ட அதிகாரங்களின்படி பொது பாங்கிற்கு பாதகம் இல்லாமல் அத்தகைய விதிகள் பின்வரும் விஷயங்கள் சம்பந்தமாக எல்லாவற்றிற்காகவும் அல்லது அவற்றில் எதற்காகவும் வகை செய்ய முடியும். Under section 128 subsection 2 class A சொல்றாங்க, அஞ்சல் வழியாக இல்லாமல் வேறு முறையில் அழைப்பானை மற்றும் அறிவிப்புகளை எப்படி சார்பு செய்வது என்பதை பற்றி விதிகளை ஏற்றலாம். கிளாஸ் B சொல்றாங்க, ஒரு கால்நடை மற்றும் அசையும் சொத்து ஜப்தியில் பற்றுகையில் இருக்கின்ற பொழுது அவற்றை பராமரித்தல் அல்லது பாதுகாத்தல், அதை பற்றி பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பிற்காக செலுத்தத்தக்க கட்டணங்கள், அத்தகைய கால்நடை மற்றும் சொத்தின் விற்பனை மற்றும் அத்தகைய விற்பனையின் விற்று அதனுடைய முதல் எவ்வளவு, ஒரு மாடு கால்நடை இருக்கு, கால்நடை சேல் பண்றாங்க, சேல் பண்ண முதல் அதை குறித்து விதிகளை ஏற்றலாம். இப்படிதான் நீங்க சேல் பண்ண, இந்த பணத்தை கொண்டு வந்து இங்க ட்ரெஷர்ல தான் நீங்க டெபாசிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு விதிகளை ஏற்றலாம். அப்ப எதிர்கோரிக்கை கவுண்டர் கிளைம் என்று சொல்லக்கூடிய எதிர்கோரிக்கை தன்மையான ஒரு உரிமை வழக்கு, அதனுடைய நடைமுறை என்ன, அதிகார வரம்பின் நோக்கங்களுக்காக அத்தகைய உரிமை வழக்குகள் மதிப்பீடு செய்தல் சம்பந்தமான விதிகளை ஏற்ற முடியும். ஒரு கடனை ஜப்தி செய்வது விற்பனை செய்வதற்கு கார்னிஷ் மற்றும் பொறுப்பு சுமத்துகிற கட்டளையின் நடைமுறை சம்பந்தமாக விதிகளை ஏற்றலாம். நபர் ஒருவர் மீது அல்லது நபர் யாருக்கு எதிராகவும் அவர் உரிமை வழக்கின் தரப்பினராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட பங்களிப்புக்கு அல்லாத ஒரு ஈட்டுறுதிக்கு தாம் உரிமையுடையவர் என்பதாக பிரதிவாதி கோரிக்கை செய்கின்ற பொழுது அந்த நடைமுறை பற்றி விதிகளை ஏற்றலாம். சூரிட்டி பற்றி சொல்றாங்க, இண்டம்னிட்டி சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, எஃப்ல சொல்றாங்க, F1 அண்டர் செக்ஷன் 128 சப்செக்ஷன் 2 எஃப், அதுல
கிளாஸ் 1ல சொல்றாங்க வெளிப்படையான அல்லது உட்கடையான ஒரு ஒப்பந்தத்திலிருந்து இம்ப்ளைடு ஆர் எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட் அல்லது வசூலிக்க நாடப்படுகின்ற தொகை ஒரு நிர்ணயிக்கப்பட்ட தொகையாக அல்லது தண்டம் அல்லது கடன் என்ற தன்மையில் இருக்கின்ற பொழுது ஒரு செய் சட்டத்திலிருந்து அல்லது முதல்வருக்கு எதிரான உரிமை கோரிக்கையானது ஒரு கடனை பொறுத்து அல்லது நிர்ணயிக்கப்பட்ட கோரிக்கையாக மட்டும் இருக்கின்ற பொழுது ஒரு உத்தரவாதத்திலிருந்து அல்லது ஒரு கட்டளையில் இருந்து எழுகிற அல்லது பிரதிவாதியால் வட்டியுடன் அல்லது வட்டி இல்லாமல் செலுத்தத்தக்க ஒரு கடனை நிர்ணயிக்கப்பட்ட கோரிக்கை பணமாக வசூலிப்பதற்கு மட்டும் வாதி நாடுகிறார், எனக்கு பணமா தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதற்கான உரிமை வழக்குகள். அப்ப எந்த குத்தகதாரருடைய குத்தகை காலம் முடிவடைந்து விட்டது, அப்ப குத்தகை பீரியட் வந்து டெர்மினேஷன் ஆஃப் லீஸ். அப்ப டெர்மினேஷன் ஆஃப் பீரியட் ஆஃப் லீஸ் வருது, குத்தகை காலம் முடிஞ்சு போச்சுங்க, வெளியேறணும். அறிவிப்பு மூலம் உரியவாறு முடிவு செய்யப்படுகின்றதோ அந்த குத்தகையை செலுத்தாததற்காக தண்ட இழப்பு, குத்தக பணத்தை செலுத்தல தண்ட இழப்பு ஃபைன் போட முடியும். அப்ப உள்ளாகி இருக்கிறாரோ அந்த குத்தகைதாரருக்கு எதிராக அல்லது அத்தகைய குத்தகைதாரர் மூலமாக ஒரு பாத்தியதை கோருகிற நபர்களுக்கு எதிராக குத்தகை அல்லது இடைக்கால வருமானத்துக்கான கோரிக்கையுடனோ இல்லாமலோ அசையா சொத்தினை திரும்ப பெறுவதற்காக ஒரு நிலச்சுவான்தாரரால் போடப்பட்ட உரிமை வழக்குகளில் சுருக்கு நடைமுறை பற்றி விதிகளை ஏற்றலாம். அப்ப கேஸ் போடுறாங்க குத்தகை சம்பந்தமா வழக்கு, இதை சம்மரி ப்ரொசீஜர் நடத்துங்கன்னு சொன்னாங்கன்னா அது சம்பந்தமாக விதிகளை ஏற்ற முடியும். அப்ப தொடங்கி வைக்கும் அழைப்பானை ஒரிஜினேட்டிங் சம்மன்ஸை பொறுத்தவரை சம்பந்தமான நடைமுறைகள் சம்பந்தமாக விதிகளை ஏற்றலாம். ஒரிஜினேட்டிங் சம்மன்ஸ் என்று சொல்லக்கூடிய தொடங்கி வைக்கும் அழைப்பானை சம்பந்தமாக விதிகளை ஏற்ற முடியும். அப்ப உரிமை வழக்குகள், மேல்முறையீடுகள், பிற நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்தல் சம்பந்தமாக விதிகளை ஏற்ற முடியும். நீதிமன்றத்தின் பதிவாளர், பிரதோ நோட்டரி அல்லது மாஸ்டர் அல்லது அதிகாரி எவருக்கும் முறையான பகுதி, நீதிமுறையான மற்றும் முறையல்லாத கடமைகளை எவற்றையும் ஒப்படைவு செய்தல், இது சம்பந்தமாக விதிகளை ஏற்ற முடியும். உரிமை வழக்கு நீதிமன்றங்களின் அலுவல் நடவடிக்கைக்கு அவசியமாகக்கூடிய அல்லது விரும்பத்தக்கதாக உள்ள எல்லா படிவங்கள், பதிவேடுகள், புத்தகங்கள், பதிவுகள், கணக்கு சம்பந்தமாக விதிகளை ஏற்ற முடியும். 122 படிக்கின்ற பொழுது 128 சேர்த்து பார்க்க வேண்டும். ஆண்டர் செக்ஷன் 129ல சொல்றாங்க உயர் நீதிமன்றத்திற்கு அதன் உரிமை வழக்கு விசாரணை முறையை பொறுத்து விதிகள் செய்ய அதிகாரம். அப்ப பவர் ஆஃப் ஹைகோர்ட் டு மேக் ரூல்ஸ் ஆஸ் டு தேர் ஒரிஜினல் சிவில் ப்ரொசீஜர். இந்த சட்டத்தில் எது எப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் உயர் நீதிமன்றம் அதனை நிறுவும் அதிகார பட்டயம் அல்லது கட்டளை அல்லது வேறு சட்டம் எதற்கும் ஒவ்வாததாய் இராத விதிகளை, வேற சட்டங்களுக்கு எதுவும் பொருந்தாத விதிகளை எதுவும் இயற்றக்கூடாது. அதன் மூலம் உரிமை வழக்கு அதிகார வரம்பை செலுத்துவதில் உள்ள தனது சொந்த நடைமுறை பயன்படுத்துவதையும் விதிகளை செய்யலாம். மற்ற சட்டங்களுக்கு பொருந்தாத விதிகளை நீங்க ஏற்றாதீங்க. 2வது பாயிண்ட், ஒரு உரிமை வழக்கு அதிகார வரம்பை செலுத்துவதில் உள்ள தனது சொந்த நடைமுறை ஓன் ப்ரொசீஜர் நடைமுறைப்படுத்துவதற்கு விதிகளை ஏற்றலாம். உயர் நீதிமன்றம் தனக்கென்று ஒரு சொந்த நடைமுறையை செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு விதிகளை ஏற்றலாம். இங்கதான் சார் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஹைகோர்ட்டுக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்கு பாருங்க. அந்த ரூல் தான் அதை பற்றி சொல்றதுதான் அண்டர் செக்ஷன் 129. இந்த 129 செக்ஷன் படி தான் ஹைகோர்ட் ரூல்ஸ் வரும். சிவில் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் 122 படிக்கின்ற பொழுது 128 சேர்த்து பாருங்க. ஹைகோர்ட்டுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை பொறுத்தவரை அண்டர் செக்ஷன் 129ல தான் சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 130 நடைமுறை தவிர மற்ற விஷயங்களை பொறுத்தவரை விதிகளை செய்ய வேறு நீதிமன்றங்களுக்குள்ள அதிகாரம், பவர்ஸ் ஆஃப் அதர் ஹைகோர்ட்ஸ் டு மேக் ரூல்ஸ் ஆஸ் டு மேட்டர்ஸ் அதர் தன் ப்ரொசீஜர். எந்த உயர் நீதிமன்றத்துக்கு பிரிவு 129வது பிரிவு பொருந்துமோ அது அந்த உயர் நீதிமன்றம் அல்லாத மற்ற உயர் நீதிமன்றமானது மாநில அரசாங்கத்தினுடைய முன் ஒப்புதலுடன் பிரிவியஸ் சாங்ஷன் வாங்கணும் கவர்மெண்ட் கிட்ட. அந்த நடைமுறை தவிர வேறு விடயம் சம்பந்தமாக எதை பற்றியும் அத்தகைய சப்ஜெக்ட் மேட்டர் பத்தி ஒரு மாநிலத்தில் ஒரு உயர் நீதிமன்றம் தனது அதிகார வரம்பில் உள்ளதும் ஒரு மாகாண தலைநகரத்தின் எல்லைக்குள் சேர்க்கப்பட்டதுமான ஆட்சி மண்டலங்களின் பகுதி எதற்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 227வது பிரிவின் பற்றி செய்யக்கூடிய விதி எதையும் செய்யலாம். இதுல கேள்வி, மெட்ராஸ் ஹைகோர்ட் தனக்கென்று ஒரு விதியை ஏற்ற முடியும். சிபிஎஸ்ல எந்த செக்ஷன்? அண்டர் செக்ஷன் 129. சிவில் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் இயற்ற முடியும். சிபிஎஸ்ல எந்த செக்ஷன்? செக்ஷன் 122, செக்ஷன் 128.
செக்ஷன் 130 அதர் ஹைகோர்ட் அவங்க ரூல் மேக் பண்றது. செக்ஷன் 131 பப்ளிகேஷன் ஆஃப் ரூல்ஸ். ஒரு ரூலை வந்து ஏற்றிட்டாங்கன்னா கெசட்ல பப்ளிஷ் பண்ணி ஆகணும். பார்ட் நம்பர் 11 மிஸ்லேனியஸ் அண்டர் செக்ஷன் 132 நேரடியாக முன்னிலையாவதிலிருந்து ஒரு சில பெண்களுக்கு விலக்களிப்பு. எக்ஸம்ஷன் ஆஃப் சர்டன் விமன் ஃப்ரம் பர்சனல் அப்பியரன்ஸ். பரதநாட்டியம் விமன் இருப்பாங்க, நாட்டின் பழக்க வழக்கங்களுக்கு இணங்க வெளியில் முகம் காட்டும்படி கட்டாயப்படுத்தப்படக்கூடாத பெண்கள், அவங்களுடைய நாட்டினுடைய வழக்கம், குல வழக்கம், மத வழக்கத்தின்படி தன்னுடைய முகத்தை வெளியில் காட்டக்கூடாத பெண்கள், தனது முகத்தை முகம் காட்டும்படி கட்டாயப்படுத்தப்படாத பெண்கள், அப்ப நீதிமன்றத்தில் நேரடியாக முன்னிலையாவிலிருந்து விலக்களிக்கலாம். எக்ஸம்ஷன். அவங்க கோர்ட்டுக்கு நேரில் வந்து ஆஜராகணும் அவசியம் கிடையாது. ஏன்னா கஷ்டம் அலோவ் பண்ணுது, அவங்க முகத்தை வெளியில காட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு அண்டர் செக்ஷன் 132 இருந்து விதி விலக்கு. இந்த 132 இருந்து மிக முக்கியம் சார். அடுத்தது சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, இதுல சொல்லப்பட்டுள்ள எதுவாக இருந்தாலும் சரி, இந்த சட்டத்தால் பெண்கள் கைது செய்யப்படுவதற்கு தடை செய்யப்பட்டில்லாத பொழுது உரிமை வழக்கு நீதிமுறை கட்டளையை நிறைவேற்றுகையில் அத்தகைய பெண்கள் கைது செய்யப்படுவதிலிருந்து விலக்களிக்கப்படுவதாக கொள்ளுதல் கூடாது. இந்த சட்டத்திலே சொல்லியிருக்காங்க, பெண்களை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அரெஸ்ட் பண்ணக்கூடாது, அல்லது பெண்களை அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்கன்னா தாராளமா அரெஸ்ட் பண்ணலாம். செக்ஷன் 133 வேறு நபர்களுக்கு விலக்களித்தல். வேறு நபர்கள் யாருங்க? 132 பொறுத்தவரை பரதநாட்டியம் உமன், 133 பொறுத்தவரை குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், சட்டப்பேரவை, மக்களவை சபாநாயகர், மத்திய அமைச்சர்கள், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், மாநில ஆளுநர்கள், யூனியன் பிரதேச ஆட்சியாளர்கள், மாநில சட்டப்பேரவைகளுடைய தலைவர்கள், சட்டமன்ற சபாநாயகர்கள், மாநில சட்ட மேலவையினுடைய தலைவர்கள், மாநிலங்களுடைய அமைச்சர்கள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், பிரிவு 87 பொருந்தும் நபர்கள் ஆகியோர் நீதிமன்றத்தில் நேரில் தோன்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அண்டர் செக்ஷன் 133 சப்செக்ஷன் 2 நீக்கப்பட்டு விட்டது. சப்செக்ஷன் 3 அப்ப விலக்களிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்புரிமையை கோருகின்ற பொழுது அதன் விளைவாக அவர் ஒரு ஆவணத்தால் விசாரிக்கப்படுவது அவசியமாகிற பொழுது அந்த ஆவணத்திற்கான செலவு தொகையை செலுத்துதல் வேண்டும். மேற்படி நபர்களின் சாட்சியத்தை கோருகின்ற தரப்பினர்கள் அத்தகைய செலவு தொகையை செலுத்த வேண்டும். நிறைவேற்றுவதற்காக வேறு வகையில் கைது செய்தல். செக்ஷன் 55, 57, 59 படி வகை முறையில் இந்த சட்டத்தின்படி கைது செய்யப்பட்ட நபர்கள் மீது எந்த அளவுக்கு கூடுமோ அந்த அளவுக்கு இயங்கும். தீர்ப்பானை நிறைவேற்றுவதற்காக இல்லாமல் வேறு வகையில் கைது செய்தல். அரெஸ்ட் அதர் than in execution of decree. ஆன செக்ஷன் 135 உரிமை வழக்கு நீதிமுறை கட்டளையின்படி கைது செய்யப்படுவதிலிருந்து விலக்களிப்பு. எக்ஸம்ஷன் ஃப்ரம் அரெஸ்ட் அண்டர் சிவில் ப்ராசஸ். அப்ப நீதிபதி, நடுவர் அல்லது நீதித்துறை அதிகாரி பணிக்காக நீதிமன்றத்துக்கு செல்லுகையில் அல்லது நீதிமன்றத்தில் தலைமை வகிக்கக்கூடிய நீதிமன்றத்திலிருந்து திரும்புகையில் உரிமையில் விதிமுறை சட்டத்தின்படி கைது செய்ய முடியாது. யாரே? நீதிபதிகள், நடுவர்களை அல்லது வேறு நீதித்துறை அதிகாரி. அப்ப அதிகாரி பணிக்காக நீதிமன்றத்துக்கு செல்லுகின்ற பொழுது அல்லது நீதிமன்றத்தை தலைமை வகிக்கின்ற பொழுது நீதிமன்றத்திலிருந்து திரும்புகையில் உரிமையில் நீதிமுறை கட்டளையின்படி கைது செய்ய முடியாது. ஒரு விஷயம் சம்பந்தமாக அதன் மீது அதிகார வரம்பு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாயத்தில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கின்ற பொழுது அதன் தரப்பினர்கள், அவர்களுடைய வாதுரைஞர்கள், அவருடைய முத்தார்கள், வருவாய் முகவர்கள் மற்றும் ஒரு அழைப்பாணைக்கு கீழ்ப்பட்டிருந்து செயல்படுகிற அவருடைய சாட்சியங்கள் அத்தகைய விஷயத்தின் பொருட்டு அத்தகைய தீர்ப்பாயத்திற்கு செலுத்துகையில் தீர்ப்பாயத்த ட்ரிபியூனலுக்கு போறாங்க. அப்ப தீர்ப்பாயத்துக்கு செல்லுகையில் அல்லது அங்க முன்னிலையாகி இருக்கக்கூடிய அத்தகைய தீர்ப்பாயத்தில் இருந்து திரும்புகையில் கைது செய்யப்படுதல் கூடாது. ஆனால் நீதிமன்றத்தை அவமதித்ததற்காக கைது செய்யப்படலாம். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னா அரெஸ்ட் பண்ணுங்க, மற்றபடி அரெஸ்ட் பண்ணாதீங்க. சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க, சப்செக்ஷன் 2ல சொல்லப்பட்ட எதுவும் சரி, ஒரு ஜட்ஜ்மெண்ட் டெட்டார் தீர்ப்பு கடனாளி உடனடியாக நிறைவேற்றுவதற்கான ஒரு கட்டளையின்படியோ அல்லது ஒரு தீர்ப்பானை நிறைவேற்றுவதற்கான ஒரு கட்டளையின்படியோ அல்லது அவர் ஏன் சிறைக்கு அனுப்பப்படக்கூடாது என்பதற்கான காரணம் காட்டுவதற்கு ஷோகாஸ் நோட்டீஸ் நீதிமன்றத்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அவர் தன்னை கைது செய்தல் கூடாது என்று கேட்க முடியாது. அண்டர் செக்ஷன் 135A ஜட்ஜ்மெண்ட் டெட்டாரை பொறுத்தவரை ஒரு நிறைவேற்றுவதற்கான ஒரு கட்டளையின்படியோ அல்லது ஒரு தீர்ப்பானை நிறைவேற்றுவதற்கான ஒரு கட்டளையின்படியோ அவர் ஏன் சிறைக்கு அனுப்பக்கூடாது என்பதற்கு காரணம் காட்டுவதற்காக நீதிமன்றத்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அவர் தன்னை கைது செய்தல் கூடாது என்று கேட்க முடியாது.
ஒரு மணி சூட்டு டிகிரி ஃபேவர் ஆகி போச்சுங்க, இபி பெட்டிஷன் போடுறோம். அப்ப ஜேடியை வந்து பணம் கட்ட சொல்றாங்க, ஜட்ஜ்மெண்ட் டெட்டார அவர் பணம் கட்டல, நம்ம வாரண்ட் இஷ்யூ பண்ணி அவரை கொண்டு வரோம். கோர்ட் ஸ்டாப் போயிட்டு அவரை வீட்டுல இருந்து கூப்பிட்டு வராங்க, கோர்ட்ல ஆஜர்படுத்துறாங்க. அந்த நேரத்துல என்னெல்லாம் அரெஸ்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லி அவர் கேட்க முடியுமா? முடியாது. ஆனா அவர் உடல்நிலையை சொல்லலாம், எனக்கு உடம்பு சரியில்லைங்க, எனக்கு ஹார்ட் பேஷண்டா இருக்கேன், நான் இந்த பேஷண்டா இருக்கேன், என்னை ஜெயில வைக்காதீங்க அப்படி வேணா சொல்லாமே தவிர என்னை கைது பண்ண கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டுக்கு வந்து இவர் உத்தரவு போட முடியாது. ஏன் என்று சொன்னால் இவர் ஏற்கனவே வேற ஒருத்தட்ட பணம் வாங்கி ஏமாத்திருக்காரு, அதுக்காக கேஸ் சரியா நடத்தல. அப்புறம் கேஸ் முடிஞ்சு இபிஏ வந்து போச்சு. இப்ப போயிட்டு என்னை கைது பண்ணாதுன்னு சொல்லி கேட்க முடியுமா? முடியாது. அண்டர் செக்ஷன் 135 கேபிட்டல் ஏ உரிமையில் நீதிமன்ற கட்டளையின்படி கைது செய்யப்படுதல் மற்றும் காவலில் வைத்தலிருந்து விலக்களிக்கப்படுதல். எக்ஸம்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பாடிஸ் ஃப்ரம் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் அண்டர் சிவில் ப்ராசஸ். நபர் ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது மாநில சட்டப்பேரவை அல்லது சட்ட மேலவை உறுப்பினராகவோ அல்லது யூனியன் பிரதேசனுடைய சட்டப்பேரவை உறுப்பினராகவோ அல்லது இருக்கின்ற பொழுது அத்தகைய நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்றம் அல்லது சட்ட மேலவையின் கூட்டம் எதுவும் தொடர்ந்து நடந்து வரும்போது அவர் கைது செய்யக்கூடாது. செஷன் நடக்குது, சட்டமன்ற கூட்டத்தொடர் அல்லது பார்லிமெண்ட் கூட்டத்தொடர், அந்த நேரத்துல ஒரு எம்பியை கைது பண்ணாதீங்க, ஒரு எம்எல்ஏவை கைது பண்ணாதீங்க. அவர் நாடாளுமன்ற குழு உறுப்பினராகவோ அல்லது ஒரு மாநிலத்தின் அல்லது ஒன்றிய ஆட்சி மண்டலத்தின் சட்டப்பேரவைக்கு உறுப்பினராகவோ அல்லது சட்ட மேலவையினுடைய உறுப்பினராகவோ அந்த குழுவின் கூட்டம் எதுவும் தொடர்ந்து நடந்து வரும் பொழுது அவரை கைது செய்ய கூடாது. அவர் நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது சட்டப்பேரவை உறுப்பினராகவோ அல்லது சட்ட மேலவை உறுப்பினராகவோ இருந்து வரும்போது நாடாளுமன்றத்தின் அவைகளில் அல்லது மாநில சட்டமன்ற அவைகளின் கூட்டமர்வு ஜாயிண்ட் சிட்டிங் போடணும். 108 கான்ஸ்டிடியூஷன்ல படிச்சிருக்க பாருங்க, ஜாயிண்ட் சிட்டிங். அதே போலவே சட்டமன்றமாக இருந்தாலும் பார்லிமெண்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் சிட்டிங் கூட்டமர்வு கூட்டம் மாநாடு அல்லது கூட்டுக்குழு தொடர்ந்து நடந்து வரும்போது மற்றும் அத்தகைய நாட்களின் போதும் பின்னர் 40 நாட்களின் போதும், இதுதான் முக்கியம், 40 நாட்களின் போதும் உரிமையில் சிறை நீதிமன்ற கட்டளையின்படி ஒருவர் கைது செய்யக்கூடாது. சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு, நடப்பதற்கு முன்பாக 40 நாளுக்கு முன்னாடி அவரை கைது பண்ணாதீங்க. சட்டமன்ற கூட்டத்தொடர் 40 நாளைக்கு நடக்க போதுன்னு சொல்றாரு சபாநாயகர், அறிவிச்சிட்டாரு. அந்த நேரத்துல ஒரு எம்பி எம்எல்ஏ மீது வழக்கு. அப்ப கூட்டத்தொடர் ஆரம்பிப்பதற்கு 40 நாட்களுக்கு முன்பாக அவரை கைது செய்யக்கூடாது. அண்டர் செக்ஷன் 135 கேபிட்டல் ஏ சப்செக்ஷன் 2 அதுல சொல்றாங்க, சப்செக்ஷன் 1 படி காவலிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு நபர் மேற்சொன்ன உட்பிரிவின் வகைமுறைகளுக்கு ஏற்ப அவர் எந்த அளவுக்கு மீண்டும் கைது செய்யப்படுவதற்கும் மேற்கொண்டு காவலில் வைக்கப்படுவதற்கும் உள்ளாகி இருப்பாரோ அந்த அளவுக்கு மீண்டும் கைது செய்யப்பட்டு மேற்கொண்ட காவலில் வைக்கப்படுவதற்கு உள்ளாதல் வேண்டும். அண்டர் செக்ஷன் 136 கைது செய்யப்பட வேண்டிய நபர் அல்லது பற்றுகை செய்யப்பட வேண்டிய சொத்து மாவட்டத்திற்கு வெளியே இருக்கின்ற பொழுது என்ன நடைமுறை? அட்டாச்மெண்ட் பண்றோம், அட்டாச்மெண்ட் பண்ணக்கூடிய சொத்து வந்து வேற ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் மாவட்ட எல்லைக்குள் இருக்கிறது. அப்ப நடைமுறை என்ன? இதுவரை பார்த்ததுல செக்ஷன் 122, 128, 135 ஏ, 135, 133, 132 இதெல்லாம் முக்கியம் சார். 122, 28, 132, 138, 128, 135, 135 ஏ இதெல்லாம் முக்கியம் சார். அண்டர் செக்ஷன் 136 கைது செய்யப்பட வேண்டிய நபர் அல்லது பற்றுகை செய்யப்பட வேண்டிய சொத்து மாவட்டத்துக்கு வெளியே இருக்கின்ற பொழுது என்ன நடைமுறை? ஒரு தீர்ப்பாணைகளை நிறைவேற்றுவது சம்பந்தப்பட்டவை அல்லாத இந்த சட்டத்தின் வேறு வகைமுறைகள் எதன்படியும், ஒரு தீர்ப்பாணைகளை நிறைவேற்றுவது சம்பந்தப்பட்டவை அல்லாத இந்த சட்டத்தின் வேறு வகைமுறைகள் எதன்படியும் நபர் ஒருவர் கைது செய்யப்படுதல் வேண்டும் என்று விண்ணப்பம் செய்யப்படுகின்ற பொழுது எந்த நீதிமன்றத்துக்கு விண்ணப்பம் செய்யப்பட்டதோ அந்த நீதிமன்றத்தின் அதிகார வரம்பில் வட்டார எல்லைக்கு வெளியே அத்தகைய நபர் குடியிருந்து வருகிற பொழுது அல்லது அத்தகைய சொத்து அப்பாற்பட்ட அதிகார வரம்பில் அமைந்திருக்கின்ற பொழுது அந்த நீதிமன்றம் தன்னுடைய விருப்பப்படி ஒரு பிடி கட்டளையை பிறப்பித்து அல்லது பற்றுகை ஆணையை பிறப்பித்து ஒரு கட்டளையை பிறப்பித்து அந்த பிடி கட்டளை அல்லது பற்றுகை கட்டளையின் நகல் ஒன்றை எந்த மாவட்ட நீதிமன்றத்தின் அதிகார வரம்பின் வட்டார எல்லைக்குள் அத்தகைய நபர் குடியிருந்து வருகிறாரோ அல்லது அத்தகைய சொத்து அமைந்திருக்கிறதோ அந்த மாவட்ட நீதிமன்றத்துக்கு அந்த நபரை கைது செய்வதற்காக அல்லது சொத்தை பற்றுகை செய்வதற்காக ஒரு உத்தேச செலவு தொகையுடன் அனுப்பலாம். ஒரு அட்டாச்மெண்ட் பண்றோம்,
ஒரு அரெஸ்ட் பண்றோம், அவர் வேற ஒரு கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்காரு. அப்ப நம்ம கோர்ட் என்ன செய்யணும்? அவர் எந்த நீதிமன்ற ஆள்வரை அதிகார எல்லைக்குள் வசிக்கிறாரோ அல்லது வழக்கு சொத்து அட்டாச் பண்ண வேண்டிய சொத்து எந்த நீதிமன்ற அதிகார எல்லைக்குள் வருகிறதோ அந்த நீதிமன்றத்துக்கு அந்த நபரை கைது செய்வதற்காக அல்லது அவருடைய சொத்தை ஜப்தி செய்வதற்காக அதற்குண்டான செலவின தொகையோடு அனுப்ப முடியும். சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, மாவட்ட நீதிமன்றம் அத்தகைய தகவலையும் மாவட்ட நீதிமன்றம் அத்தகைய நகலையும் தொகையையும் பெற்றுக்கொண்ட பிறகு தன்னுடைய சொத்து தன்னுடைய சொந்த அலுவலர்களால் அல்லது தனக்கு கீழே உள்ள நீதிமன்றம் ஒன்றால் கைது செய்யும்படியோ அல்லது ஜப்தி செய்யும்படியோ செய்வித்தல் வேண்டும். அப்ப கோர்ட் என்ன பண்ணுவாங்க? ஜப்தி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. மாவட்ட நீதிமன்றம் அத்தகைய நகலையும் தொகையையும் பெற்றதன் பேரில் தன்னுடைய சொந்த அலுவலர்களால் கோர்ட் ஆபீசர் அல்லது தனக்கு கீழே உள்ள நீதிமன்றம் ஒன்றால், அப்ப பிடிஜே கோர்ட்னா அவங்க கீழே இருக்கக்கூடிய டிஜே கோர்ட்டுக்கு சப் கோர்ட்டு கூட அனுப்பலாம், முன்சிப் கோர்ட்டு கூட அனுப்பலாம். அங்கே அனுப்பி ஒரு நபரை கைது செய்ய சொல்லலாம் அல்லது சொத்தை ஜப்தி பண்ண சொல்லலாம். அப்ப எந்த நீதிமன்றம் அத்தகைய கைது செய்வதற்கான பிடி கட்டளை பிறப்பித்ததோ, வாரண்ட் இஷ்யூ பண்றாங்க, எதுக்கு? ஃபார் அரெஸ்ட் அல்லது ஃபார் அட்டாச்மெண்ட், பற்றைக்கான கட்டளை பிறப்பித்ததோ அந்த நீதிமன்றத்திற்கு கைது செய்யப்பட்ட விவரம் அல்லது பற்றுகை செய்யப்பட்ட விவரத்தை தெரிவிக்க வேண்டும். நாங்க அட்டாச் பண்ணிட்டோம், நாங்க இவரை அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற விவரத்தை எந்த கோர்ட்டு அந்த கோர்ட்டு தெரிவிச்சிடணும். அப்ப இந்த பிரிவின்படி நபர் ஒருவரை கைது செய்த நீதிமன்றம் எந்த நீதிமன்றம் கைது செய்வதற்கான பிடிக்கட்டளை பிறப்பித்ததோ அந்த நீதிமன்றத்தை கைது செய்யப்பட்ட நபரை அனுப்பி வச்சிடணும். அரெஸ்ட் பண்ண விஷயத்த அட்டாச் பண்ண விஷயத்த முதல்ல சொல்லிடணும். சப்செக்ஷன் 2ல. சப்செக்ஷன் 3ல கைது பண்ணப்பட்ட பிறகு அல்லது அட்டாச் பண்ணப்பட்ட பிறகு கோர்ட்டுக்கு அனுப்பிடணும். ஒரு நபரை கைது பண்ணிட்டாங்கன்னா எந்த கோர்ட்டு வாரண்டை பிறப்பித்தாங்களோ அந்த கோர்ட்டுக்கு அவர் அனுப்பி வைக்க வேண்டும். அவர் அந்த நீதிமன்றத்துக்கு ஏன் அனுப்பி வைக்கப்படுதல் கூடாது என்பதற்கு காரணம் கூறுமாறு நீதிமன்றம் அவரை கேட்கலாம். உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த கோர்ட்டு உத்தரவு போட்டாங்க, எங்களுக்கு வந்துச்சு, அதன் அடிப்படையில் உங்களுக்கு நாங்க அரெஸ்ட் பண்ணிருக்கோம், இப்ப நாங்க அந்த கோர்ட்டுக்குள்ள கூப்பிட்டு போறோம்னு சொல்றாங்க. அப்ப எதிரி அப்ஜெக்ஷன் பண்றாரு. எதிரி எதற்காக அப்ஜெக்ஷன் பண்றாரு? அதற்கான காரணத்தை சொல்ல வேண்டும். நீதிமன்றத்தால் அவருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட தீர்ப்பானபடி தொகையை செலுத்துவதற்கும் போதிய பணயத்தை அல்லது பிணையத்தை அவர் அளிக்கின்ற பொழுது கைது செய்த நீதிமன்றம் அவரை விடுவிக்கணும். அப்ப அவர் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டு கூட்டு வந்திருக்காங்கன்னா அவர் பணம் செலுத்தினார்னா அவரை விடுவிச்சிடணும், அல்லது செக்யூரிட்டி கொடுத்தாருன்னா அவரை விடுவிக்க வேண்டும். ஆர்டர் 38 ரூல் 5ல நம்ம பெட்டிஷன் போடுவோம். அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட், ஏபிஜே பெட்டிஷன். தீர்ப்பு பகரப்படுவதற்கு முன்பாக, தீர்ப்புக்கு முன் அவரை சொத்தை வந்து ஜப்தி பண்றது, தீர்ப்புக்கு முன் கைது செய்தல். அண்டர் ஆர்டர் 38 ரூல் 1 படி அரசு நாம வாங்குறோம், அவரை கூட்டு வராங்க, அல்லது ஒரு மணி சூட்டு அரெஸ்ட் வாரண்ட் அவரை அழைச்சிட்டு வராங்க, ஜேடியை கூப்பிட்டு வராங்க. ஜேடினா ஜட்ஜ்மெண்ட் டெட்டார், தீர்ப்பு கடனாளி. அப்ப அவர் என்ன சொல்றாரு? நான் பணத்தை கட்டுறேன்னு சொன்னானே அவரை ரிலீஸ் பண்ணுங்க, அல்லது செக்யூரிட்டி கொடுக்குறேன்னு சொன்னானே ரிலீஸ் பண்ணுங்க. இதுதான் அண்டர் செக்ஷன் 136 சப்செக்ஷன் 3. சப்செக்ஷன் 4, இந்த பிரிவின்படி கைது செய்யப்பட வேண்டிய ஒரு நபர் அல்லது பற்றுகை செய்யப்பட வேண்டிய ஒரு சொத்து பங்களாதேஷ்ல இருக்குது, அல்லது போர்ட் பிளேயர்ல இருக்கு, அல்லது சென்னையில் அல்லது பம்பாயில உயர் நீதிமன்றத்தின் சாதாரண அசல் உரிமை வழக்கு அதிகார வரம்பின் வட்டார எல்லைக்குள் இருக்கின்ற பொழுது ஆர்டினரி ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிறது. அப்ப கைது செய்வதற்கான வட்டார எல்லைக்குள் இருக்கின்ற பொழுது கைது செய்வதற்கான கட்டளையின் மூலமாக அல்லது பற்றுகை செய்வதற்கான கட்டளையின் நகலும் கைது அல்லது பற்றுகைக்காக உத்தேசிக்கப்பட்டிருக்கக்கூடிய செலவின தொகைகள் கல்கத்தா, சென்னை அல்லது பம்பாய் அங்கே இருக்கக்கூடிய சிறு வழக்கு நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும். மேலும் அந்த நீதிமன்றம் நகலையும் தொகையும் பெற்றதை அடுத்து அது மாவட்ட நீதிமன்றம் போன்று மேல் நடத்துதல் வேண்டும். அண்டர் செக்ஷன் 137 கீழமை நீதிமன்றங்களுடைய மொழி. அண்டர் செக்ஷன் 272 சிஆர்பிசி அங்க நீதிமன்றத்தினுடைய மொழி, கீழமை நீதிமன்றத்தினுடைய மொழிகள் 272, அங்க 272 சிஆர்பிசி, இங்க சிபிசில அண்டர் செக்ஷன் 137 137. இந்த சட்டத்தின் தொடக்கத்தில் எந்த மொழியானது உயர் நீதிமன்றத்தின் கீழே அமைந்திருக்கக்கூடிய எந்த நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, அதன் ஒன்றின் மொழியாக இருக்கிறதோ அந்த மொழியை மாநில அரசாங்கம் வேறு வகையில் உத்தரவிடும் வரையில் அந்த கீழமை நீதிமன்றத்தின் மொழியாக தொடர்ந்து இருக்கும்.
எடுத்துக்காட்டு, மெட்ராஸ் ஹைகோர்ட் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய கீழமை நீதிமன்றங்கள் எல்லாவற்றுக்கும் தமிழ் பேசக்கூடிய தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய தமிழ் மாநிலம் தமிழைத்தான் நீதிமன்ற மொழியாக வைத்திருக்கிறது அண்டர் செக்ஷன் 272 சிஆர்பிசின் படி. அதை போலவே அண்டர் செக்ஷன் 137 சிபிசின் படி ஒரு உயர் நீதிமன்றத்துக்கு கீழே அமைந்திருக்கக்கூடிய நீதிமன்றம் ஒவ்வொன்றின் மொழியாக இருக்கிறதோ அந்த மொழியை. சப்செக்ஷன் 2 மாநில அரசாங்கம் எந்த மொழி அத்தகைய நீதிமன்றத்தின் மொழியாக இருக்க வேண்டும் அல்லது அத்தகைய நீதிமன்றங்களுக்கு செய்யப்படும் விண்ணப்பங்களுக்கு அவற்றின் நடவடிக்கைகளுக்கு எந்த எழுத்தில் இருக்க வேண்டும் என்று அறிவிப்பு செய்யலாம். சப்செக்ஷன் 3 இந்த சட்டம் அத்தகைய நீதிமன்றம் எதிலும் சாட்சியத்தை பதிவு செய்வதை தவிர வேற எதுவும் எழுத்து மூலம் செய்யப்பட வேண்டும் என்று வேண்டிருத்துகின்ற பொழுது, அமைந்திருக்கின்ற பொழுது, அத்தகைய எழுத்தானது ஆங்கிலத்தில் பழக்கமில்லாதவராய் இருக்கும் பட்சத்தில் அவருடைய கோரிக்கையின் பேரில் அவருக்கு நீதிமன்றத்தின் மொழியில் ஒரு மொழிபெயர்ப்பு செய்து கொடுக்கப்படுதல் வேண்டும். அண்டர் செக்ஷன் 138 சாட்சியத்தை ஆங்கிலத்தில் பதிவு செய்ய வேண்டுவதற்கு உயர் நீதிமன்றத்திற்குள்ள அதிகாரம். சிஆர்பிசில நீங்க செக்ஷன் 200 ஒரு உயர் நீதிமன்றம் அதிகாரப்பூர்வமான அரசு இதழில் அறிவிப்பு மூலமாக ஒரு அறிவிப்பில் குறித்துரைக்கப்படக்கூடிய அல்லது எடுத்து சொல்லப்படும் ஒரு விவரத்தினை ஒரு நீதிபதி யாரையும் பொறுத்து எவரையும் பொறுத்து இந்த வழக்குகளில் மேல்முறையீடு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வழக்குகளில் சாட்சியத்தை ஆங்கில மொழியில் எழுதப்பட வேண்டும் என்று உத்தரவிடலாம். செக்ஷன் 138 பொறுத்தவரை டெபோசிஷனை இங்கிலீஷ்ல ரெக்கார்ட் பண்ணிக்கங்க. அப்ப பவர் ஆஃப் ஹைகோர்ட் டு ரிக்வயர் எவிடன்ஸ் டு பி ரெக்கார்டட் இன் இங்கிலீஷ். அண்டர் செக்ஷன் 138 சப்செக்ஷன் 2 படி ஒரு நீதிபதி சப்செக்ஷன் 1 படியான ஒரு உத்தரவிற்கு இணங்க நடப்பது போதிய காரணம் எதனாலும் தடைபட்டிருக்கின்ற பொழுது அவர் அந்த காரணத்துக்கு பதிலளித்த பின்னர் திறந்த நீதிமன்றத்தில் சாட்சியத்தை பதிவு செய்ய வேண்டும். அப்ப ஒரு ஜட்ஜிக்கு அதிகாரம் அளிச்சிருக்கணும். அதிகாரம் அளிக்கப்படவில்லை என்று சொன்னால் அவர் சாட்சியம் எடுக்க முடியாது. ஓத் ஆர் அஃபர்மேஷன் செய்து வைக்க முடியாது. அண்டர் செக்ஷன் 139 உண்மை உறுதிமொழி ஆவணத்தில் கூறப்பட்டவற்றை யார் உறுதி செய்து சான்றப்பம் இட வேண்டும். ஒரு அபிடவிட்ல யார் கையெழுத்து போடணும். அண்டர் செக்ஷன் 139 படி ஒரு நீதிமன்றம் அல்லது ஒரு நடுவர் அல்லது 1952 ஆண்டு நோட்டரி சட்டத்தின்படி நியமிக்கப்பட்ட ஒரு நோட்டரி அல்லது இதன்படி உயர்நீதிமன்றம் நியமிக்கக்கூடிய ஒரு அதிகாரி அல்லது ஒரு நபர். அப்ப மாநில அரசாங்கம் இதன் பொருட்டு பொதுவாக அல்லது தனிப்பட்ட முறையில் அதிகாரம் அளித்துள்ள வேறு நீதிமன்றம் எதனாலும் நியமனம் செய்யப்பட்ட அதிகாரி இவங்க எல்லாம் அட்டஸ்டேஷன் பண்ண முடியும். தன்னால் வேறு நீதிமன்றம் எதனாலும் நியமிக்கப்பட்ட அதிகாரி சான்றொப்பம் இட வேண்டும். அண்டர் செக்ஷன் 140 கப்பல் சேதம் முதலியன பற்றிய வழக்குகளின் மதிப்பீடுகள். அப்ப யார் மதிப்பிடுபவர்கள்? அசஸர்ஸ். யாரு? அசஸ்பர்ஸ் இன் காசஸ் ஆஃப் சால்வேஜ் எக்ஸெட்ரா. ஒரு கப்பல் அதுல சேதம், அந்த கப்பலை இழுத்து வருதல், கப்பல் மோதல் பற்றிய கடலியல் அல்லது துணை கடலியல் வழக்குகளில் நீதிமன்றம் அது தன் அசல் அதிகார வரம்பை செலுத்துகின்ற பொழுது அல்லது மேல்முறையீட்டு அதிகார வரம்பை செலுத்துகின்ற பொழுது 2 தகுதி வாய்ந்த மதிப்பீட்டாளர்களை முன்னிலையாகுமாறு உத்தரவிடலாம். 2 எக்ஸ்பர்ட் வாங்க, உங்க முன்னிலை தான் இந்த கப்பல் சேதமாயிருக்கு, உங்க முன்னிலை இந்த கப்பலை உடைக்கிறோம் அல்லது இந்த கப்பலுக்கான நஷ்டீடு தருகிறோம் என்று சொல்லி ஒரு டெக்னிக்கல் பர்சன் 2 பேர் இருப்பாங்க, அவங்கள கொண்டு வரணும். அப்ப வழக்கின் 2 தரப்பையும் சரி, வழக்கின் 2 தரப்பினர்களின் ஒருவரின் கோரிக்கையின் பேரில் அவ்வாறு முன்னிலையாவது உத்தரவிடுவது அத்தகைய மதிப்பீட்டாளர்கள் அதன்படி முன்னிலையாக உதவ வேண்டும். சப்செக்ஷன் 4ல சொல்றாங்க, அத்தகைய மதிப்பீட்டாளர்கள் முன்னிலை ஆவதற்கு நிர்ணயிக்கப்படும் கட்டணங்களை அல்லது தரப்பினர்களில் எவருக்கு நீதிமன்றம் உத்தரவிடக்கூடுமோ அந்த தரப்பினர் செலுத்த வேண்டும். அண்டர் செக்ஷன் 141 மிஸ்லேனியஸ் ப்ரொசீடிங்ஸ். இது இந்த சட்டத்தின் உரிமை வழக்குகள் சம்பந்தமாக வகை செய்யப்பட்டுள்ள நடைமுறையை எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு உரிமை வழக்கு அதிகார வரம்பினை கொண்ட நீதிமன்றம் இந்த நடவடிக்கை எல்லாவற்றிலும் பின்பற்ற வேண்டும். மிஸ்லேனியஸ் ப்ரொசீடிங்ஸை பொறுத்தவரை, பல்வகைப்பட்ட நடவடிக்கைகளை பொறுத்தவரை இந்த சட்டத்தில் உரிமை வழக்குகள் சம்பந்தமாக வகை செய்யப்பட்டுள்ள நடைமுறையை அது எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு உரிமை வழக்கு அந்த அதிகார வரம்பினை கொண்ட நீதிமன்றம் நடவடிக்கையில் எல்லாவற்றிலும் பின்பற்ற வேண்டும். இந்த பிரிவில் நடவடிக்கைகள் என்னும் வாசகம் 9வது கட்டளையின்படியான நடவடிக்கைகளை உள்ளடக்கும். ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 226வது படியான நடவடிக்கை எதையும் உள்ளடக்காது. அப்ப குற்ற விசாரணை சட்டம் அண்டர் செக்ஷன் 195 கீழ் தாக்கல் செய்த விண்ணப்ப நடவடிக்கையில் விண்ணப்பதாரர் முன்னிலை ஆகாததை அடுத்து
விண்ணப்பம் தள்ளுபடி ஆகி இருக்கின்ற பொழுது அவ்வாறு தள்ளுபடி செய்து பிறப்பிக்கப்பட்ட ஆணை மீண்டும் புதியதொரு விண்ணப்பத்தை தாக்கல் செய்ய தடையாக இருக்காது. 195 சிஆர்பிஎஸ்ல ஒரு பெட்டிஷன் போடுறீங்க, அந்த பெட்டிஷன் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, உடனே ரெஸ்யூடிகேட்டா வருமா? வராது. அப்ப புதுசா ஒரு மனு போட முடியுமா? தாராளமா போடலாம். 1955 AWR பேஜ் நம்பர் 880. 195 சிஆர்பிஎஸ் படி ஒரு மனு தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த மனு நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்படுகிறது. உடனே மீண்டும் ஒரு மனுவை அதே நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய முடியுமா முடியாதா என்று சொன்னால் தாராளமா முடியும். அப்ப ரெஸ்யூடிகேட் அங்க வருமா? வராது. முரண்பாட்டு தத்துவம், முரண் கோட்பாடு இங்க வருமா? வராது. அப்ப எக்ஸ்பிரஷன் ப்ரொசீடிங்ஸ் நடைமுறைகள் என்பதில் கட்டளை 9 கீழான நடைமுறைகளும் அடங்கும். ஆர்டர் 9. ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்ட உறுப்பு 226 கீழான நடைமுறைகள் இதில் அடங்காது. அப்ப ஆர்டர் 9 வேண்டுமானால் இதில் அடங்கும். ஆனால் 226 பொறுத்தவரை இதுக்கு பொருந்தாது. சரி, அப்ப ஆர்டர் 9 எதை பற்றி பேசுகிறது? இது ஒரு கேள்வி. ஏன்னா ஆர்டர் 9க்கு இது பொருந்தும்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஆர்டர் 9 எதை பற்றி பேசுகிறது? தரப்பினர்கள் முன்னிலையாதலும் முன்னிலையாகாததால் ஏற்படும் பின் விளைவுகளும். அப்ப நடைமுறைகள் எக்ஸ்பிரஷன் ப்ரொசீடிங்ஸ் பொறுத்தவரை, நடைமுறைகளை பொறுத்தவரை ஆர்டர் 9 கீழான நடைமுறைகளுக்கு அடங்கும். ஆனா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அண்டர் ஆர்டிகல் 226 இது பொருந்தாது. அப்ப தீர்ப்பாணை, டிக்ரி, கட்டளை, ஆர்டர் ஆகியவற்றிற்கான சொற்பொருள், தீர்ப்பாணை, கட்டளை, இதுக்கான சொற்பொருள் அண்டர் செக்ஷன் 141 கீழான ஒரு நீதி ஒரு அதனுடைய விளக்கமும் இந்திய அரசியலமைப்பு சட்ட உறுப்பு 226 கீழான ஒரு நீதி பேராணை மனுவில் பிறப்பிக்கப்பட்ட ஒரு உத்தரவை சிபிசியின் பொருள்படி ஒரு தீர்ப்பாணை, ஒரு கட்டளை என்று சொல்ல முடியாது. மனோஜ் பண்டார காலத்தில் கொல்லமதோடி நாராயணன் வழக்குல சொல்றாங்க. AIR 2008 கேரளா பேஜ் நம்பர் 132. AIR 2008 கேரளா பேஜ் நம்பர் 132. ரிட்டில் போடுற உத்தரவு எல்லாமே ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் கிடையாதுன்னு சொன்ன வழக்கு மனோஜ் வழக்கு. அண்டர் செக்ஷன் 142 கட்டளைகளும் அறிவிப்புகளும் எழுத்து வடிவில் இருக்க வேண்டும். இந்த 142 படிக்கின்ற பொழுது சிஆர்பிஎஸ்ல 111 நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டும். அங்கேயும் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு கட்டளையாக இருந்தாலும் இட் ஷுட் பி ஸ்பீக்கிங் ஆர்டர். அப்ப 111 சிஆர்பிசியை 142 சிபிசியோடு இணைத்து பார்க்க வேண்டும். சட்டப்படி ஒரு நபருக்கு ஒரு உத்தரவு சார்பு செய்யப்படுகிறது அல்லது கொடுக்கப்படுகிற கட்டளைகள் மற்றும் அறிவிப்புகள் அனைத்தும் எழுத்து வடிவில் தான் இருக்க வேண்டும். இதுதான் 142. 142 படிக்கின்ற பொழுது 111 சிஆர்பிசியும் பார்க்க வேண்டும். செக்ஷன் 143 அஞ்சல் கட்டணம், போஸ்டேஜ். இந்த சட்டத்தின்படி பிறப்பிக்கப்பட்டு பதிவஞ்சல் மூலம் அனுப்பப்படும் அறிவிப்பு, அழைப்பாணை அல்லது கடிதம் ஒன்றுக்கான கட்டணத்தை முன்னதாக குறிப்பிடப்படும் ஒரு காலத்திற்குள் செலுத்த வேண்டும். 3 நாள் டைம்னா 3 நாளுக்குள்ள நீங்க போஸ்டேஜுக்கான செலவு தொகை செலுத்திடணும். 5 நாள்ல 5 நாளுக்குள்ள செலுத்திடணும். அப்ப இதுல பிரவிசம் சொல்றாங்க, மாநில அரசாங்கம் அத்தகைய அஞ்சல் செலவு கட்டணத்தை நீக்கி விடலாம் அல்லது அவற்றுக்கு பதிலாக வேறு நீதிமன்ற கட்டணத்தை, அந்த கட்டண திட்டத்தை கூட அறிமுகப்படுத்தலாம். செக்ஷன் 143